வணக்கம் உறவுகளே. நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உப்புமா செய்ய போகிறேன். எனக்கு திடீரென்று பசி வந்துச்சு. அப்போ யோசித்தேன் என்ன செய்வோம், திடீரென்று என்ன இருக்குது, உப்புமா இருந்தது. அப்போ உப்புமாண்டா டக்கண்டு பசிக்கு செய்யலாம், 5 நிமிஷத்துக்குள்ளே செய்து முடிச்சிடலாம் கண்டுட்டு தொடங்கினேன். இது வேறு உப்புமா எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த சட்டியில் ஒரு 3/4 கப் அளவுக்கு. இதுக்கு வெங்காயமும் செத்தல் மிளகாய், அதாவது காஞ்ச மிளகாய், கருவேப்பமில்லை, இவ்வளோத்தையும் வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ நான் உருளைக்கிழங்கு கரெக்டெல்லாம் பொறிச்சு போடையில்லை, அதெல்லாம் செய்ய நேரம் எடுக்கும். அப்போ இந்த வெங்காயத்தை வதக்கி செத்தல் மிளகாய் போட்டு வெங்காயம் வதக்கி உப்புமா எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். தண்ணி கொதிக்க வச்சுருக்குது, கொதித்து வரட்டும். ரவை வறுக்க வேணும். முதல்ல அடுப்பை போடுவோம். வாரம் கொதிச்சிட்டுன்னா சட்டி சுட்டுட்டுது. அப்போ ரவை போட்டுட்டேன். இதை கொஞ்சம் வறுப்பேன். இதெல்லாம் வறுக்கணும். ஒரு கொஞ்ச நேரம் வறுக்கும். கொஞ்சம் வறுத்துட்டு வறுக்கட்டும் காட்டுறேன். இப்போ பாருங்க, ரவை வறுத்து எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் கொதிக்க வச்சாச்சு. இதுக்கு கடுகை போடுவேன். கடுகு போட்டுட்டேன். பெருஞ்சீரகம், கையோட வெங்காயத்தை போடுவேன். இப்படி சாப்பிட்ற உப்புமாவு நல்லா டேஸ்டாக இருக்குது. இப்படி கொஞ்சம் வதங்கி வரணும். வதங்கி வரட்டும் காட்டுறேன். இது பாருங்களோ, வறுவட்டு போச்சு. ஏன்னா இந்த தாளிச்சாச்சு, வெங்காயம் வதங்கிட்டுது. இப்போ இதுக்கு தண்ணியை விடுவோம். சுடு தண்ணி கொதிக்க வச்சா சுடு தண்ணி. நாங்கள் ரவை எவ்வளவுக்கு எடுத்தோமோ அந்த கப்பால் இங்கே பாருங்கோ, இப்படி 2.5 கப்பு விடுவோம். அந்த ரவை எடுத்த அளவுக்கு 2.5 கப், இன்னும் 1/2 கப். தண்ணி கொதிச்சுட்டு கப்பையும் இதுக்கியே போடுவோம் அளவா. திடீரென்று செய்கிற உப்புமா. அளவாக போடணும். தண்ணி அந்த ரவையை எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அதுலேருந்து 2 கப் எடுத்தால் காணும். 1/2 கப்பு கூடிட்டு எனக்கு இந்த கணக்கு பார்க்குறாக்கு 2. நான் ஒரு குறிப்புக்குத்தான் தண்ணியால் விடுறேன். நான் சுடு தண்ணி 2 கப் எடுத்தால் காணும். 2.5 கூடி போச்சு.
இதுக்கு உப்பு காணுமோண்டு பார்க்கலாம். இந்த தண்ணியில் காணுமாக இருக்கு, ஒரு சொட்டு போடலாம். காட்டுறோம் கோழி காட்டுமா. இப்போ பாருங்க, அந்த தண்ணி அந்த அரைவாசி எடுத்துட்டேன். கொஞ்சம் வெங்காயத்தை தவிர்த்து அந்த தண்ணி எடுத்தேன் நான். இதை கூடிட்டு இப்போ இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு கிண்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக பாரு போடுவோம். வந்து புட்டு ஷேப்பில் வரும், புட்டு மாதிரி வரும். உப்பு மாறடி பாருங்க, புட்டு மாதிரி வந்துடும். நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ கோப்பையில் போட்டுட்டு காட்டுறேன். உப்பு மாறடி ஆயிட்டுது. இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்தி விடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. இதுதான் இன்றைய வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். ஓகே, பாய்.